வணக்கம். 2025 ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் மழை பரவலாக இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் சென்னையிலும் மழை, கொரட்டூர் 20 மில்லிமீட்டர் மழை அதிகபட்சமாக பொழிந்திருக்கிறது. பல இடங்களில் மழைப்பிடிப்பு பொழிந்தது வட சென்னையில். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாரியில் 91 மில்லிமீட்டர், சிங்கோனா 58, சோலையாறு 48 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திலையும் மழை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்க்கம் மழை, இன்னும் பல இடங்களில் மழை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலமூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம், வேதாரண்யம், வேளாங்கண்ணிலையும் லேசான மழை. நாமக்கல் மாவட்டத்திலையும் ராசிபுரம் மழை மற்றும் மங்களாபுரம் மழை. நீலகிரி மாவட்டத்திலையும் பல்வேறு இடங்களில் மழை. பெரம்பலூர் மாவட்டத்திலையும் வேப்பந்தட்டை மழை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி 22 மில்லிமீட்டர் மழை. மேலும் பல இடங்களில் மழை பிடிப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்திலும் லேசான மழை. மேலும் அப்படியே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மழை, தேனி மாவட்டத்தில் மழை, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூரணி 10 மில்லிமீட்டர் மழை. பல்வேறு இடங்களில் மழை இருந்தது. தேனி மாவட்டத்தில் பெரியார் 45 மில்லிமீட்டர் மழை, பல்வேறு இடங்களில் மழை. திருச்சிராப்பள்ளியிலும் நனைக்கும் மழை, அதாவது பொன்னையாறு நடைபெற்ற பகுதியில். திருவாரூர் மாவட்டம் திருவாரூரில் 14 மில்லிமீட்டர். மேலும் முத்துப்பேட்டை, பாண்டவையார் தலைப்பு, நீடாமங்கல மழை. தூத்துக்குடி மாவட்டத்திலும் மழை, திருநெல்வேலியிலும் மழை. இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் திருவள்ளூரிலும் மழை, இப்படி விழுப்புரம் மாவட்டத்தில் மழை. இன்றைய மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் மட்டுமே இருக்கும். வரக்கூடிய 29 இன்றைக்கு ஓரிடங்கள், நாளை 30, 31 பெரிய அளவிலே மழை இருக்காது. அடுத்த நிகழ்வு வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைந்து தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக இருக்கும். 2ஆம் தேதியிலிருந்து கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம், தமிழ்நாட்டிலும் மாலை இரவு மழைப்பொழிவு தீவிரம். டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே நல்ல மழை இருக்கு. வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் 2, 3, 4 நல்ல மழை இருக்கு. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.